காலையில் கதவை திறந்து வெளியே வந்தோடனையும் வாசை கூட்டலான்னு பார்த்தா வீட்டுக்குள்ளேயே நமக்கு இவ்வளோ வேலை வைக்கிறா அந்த பப்பி. மேலே அடுக்கி வச்சுருந்த இதெல்லாம் தள்ளி விட்டுட்டு எங்கே போய் தூங்குறா பாருங்க. கிளைமேட் ரொம்ப கூலிங்காக இருக்கிறனால அவளுக்கு அப்படியே சூடாக இருக்கணுமா. மேலே கீழே படுத்துட்டு இருந்தா, ஃபஸ்ட் கட்டு மேலே படுத்துருந்தா நேற்று. இன்றைக்கி பார்த்தா பாருங்கள் எங்கே போய் நிற்கிறான்னு. இறங்க சொன்னால் இறங்க மாட்டேங்கிறா. வாலாட்டிட்டு ஒரே செல்லம் பாருங்க. எந்த பக்கமாக போய் நான் கூப்பிட்டாலும் வரவே மாட்டேங்கிறா. அப்படிதான் இருப்பாளாம்மா. எப்படி பண்ணுறா பாருங்க. இன்னொரு கட்டு அது மேலே வச்சா அது மேலேயே ஏறினாலும் ஏறுவாய்வா. அங்கே உட்காந்துட்டு நைட்டெல்லாம் வெடிய காவல் காக்க வேண்டியது. அங்கே நேராக உட்காந்துட்டு வாசலில் ரோட்டில் போகிறவங்கள பார்த்துட்டு அப்படியே காவல் காக்கிற வேலையை சிறப்பாக செஞ்சிட்ருக்கிறா. ஆனால் என்ன பூரா குப்பையும் போட்டு கசகசன்னு பண்ணி வச்சிட்றா. ஒரு அரை மணி நேரம் இதே சுத்தம் பண்ண வேண்டியதாக இருக்குது. இருந்துச்சா எப்படி பண்ணுறா பாருங்க. இந்த பக்கம் வந்தால் அந்த பக்கம் போகிறதா, அங்கே போனோம்னா இப்போ இந்த பக்கம் வந்துடுவா. இப்படியே தான் பண்ணிகிட்ருக்கா. டெய்லி இதே வேலையாக இருக்குது இவளுக்கு. இந்த வாரத்தில் இருக்கிற கட்டு அவள் தள்ளி விட்டுட்டா. எப்படி பண்ணுறா பாருங்க. ஓவராக இதாக பண்ணிகிட்ருக்கா. பார்த்தா பாவமாக மூஞ்சி வச்சுக்கிறது, ஒன்றுமே தெரியாத மாதிரி. இறங்கவே மாட்டாளாம்மா. பப்பி பப்பி இறங்கி வா. இறங்க மாட்டாளாம். அந்த பக்கம் போகிறா. அங்கே போனோம்னா அந்த சைடு போயிடுவா. மொத்தத்தில் இறங்கி வர மாட்டாள். மழை தூரக்கூடாது, குளிர் அடிக்கூடாது, ஏதாவது வந்துச்சுன்னா ஹைட்டில் போய் உட்காந்துக்குவா.